நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் கூற்றுப்படி ஒரு அதிசய நகரம் இருக்குது. அந்த நகரத்தின் நுழைவாயில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு வாலிபன் நகரத்தின் வாயில் நோக்கி குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தான். அப்போது அங்கே இருந்த வயதான காவலாளியிடம், ஐயா பெரியவரை, இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்டான். அதற்கு காவலாளி, ஏன் கேட்குற தம்பி, இந்த ஊர் குடிவர போகிறையா என்று சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் பெரியவரை, நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம். எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டும் எப்படா இந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது. அதான் கேட்டேன், இந்த ஊர் எப்படின்னு கேட்டார். நீ வேற தம்பி, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம். போட்டி, பொறாமை, ஜாதி சண்டை, கலவரம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீயே நிம்மதியை தேடி வர, உனக்கு இந்த ஊர் சரிப்படாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி விட்டார் அந்த பெரியவர். சிறிது நேரம் கழித்து அவ்வழியே வேறொரு ஆள் வந்து காவலாளியிடம் அந்த கேட்குறாரு, ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன், இந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்குறாரு. பெரியவர் சிரித்து கொண்டே, ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. 2 குழந்தை இருக்குது ஐயா என்றால், அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர, உங்கள் ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாமே என்றார். எங்கள் ஊர் மாதிரி வராதுங்க, அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க. என் குடும்பம் இப்போ வறுமையில் இருக்குது, சம்பாதிக்க தான் இந்த ஊருக்கு வந்தேன். நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவோன்னு சொல்லி அந்த கண் கலங்கி சொல்கிறாரு அந்த வாலிபன். அழாத தம்பி, இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவங்க, தைரியமாக நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைக்கிறார் அந்த பெரியவர் அந்த புதிய 2வது நபரை. காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த 2 சம்பவங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார். உடனே அவரிடம், முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாதுன்னு சொன்னீங்க, இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்கிறீங்களே ஏன்னு கேட்குறாரு. அதற்கு பெரியவர், இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் கண்ணாடி நம்ம காட்டுதுன்னார். முதல்ல வந்த நபர் அந்த ஊர் மக்களே சரியில்லை அப்படின்னு சொன்னார். 2வது வந்த நபர் அந்த ஊரில் உள்ள மக்கள் பாசக்காரங்கன்னு சொன்னார். அப்போ அவர் எல்லாரையும் நல்லவராக பார்க்கறதுனால தான் 2வது நபரை உள்ளே விட்டேன், முதல்ல வந்த நபரை உள்ளே விடலைன்னு சொன்னார். கேள்வி கேட்ட நபரிடம் அந்த வயதான பெரியவர்.